அரவிந்த் 3ஆம் ஆண்டு கல்லூரி படிக்கும் மாணவன். அவன் கணினி அறிவியல் துறையின் நட்சத்திரம். அவனுடைய கண்களில் எப்போதும் ஒரு கனவு இருக்கும். சுயமாக சாதித்து தன் அம்மாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற கனவு. முதல் முறையாக தன் துறையின் வெளியே அமைந்திருந்த தமிழ் இலக்கியத் துறையின் வாசலில் அரவிந்த் யாழினியை பார்க்கிறான். அவளுடைய கூந்தலில் மல்லிகைப்பூ, கண்களில் தமிழ் கவிதையின் ஆழம். அந்த கணம் அவனுடைய லாஜிக் அனைத்தும் உடைந்து போகிறது. அவளும் அவனை திரும்பி பார்க்கிறாள். நொடிப்பொழுதில் அவளுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்கிறாள். அடுத்த சில நாட்களில் பொது நூலகத்தில் அவர்கள் சந்திப்பது தற்செயலாகிறது. அவன் தொழில்நுட்ப புத்தகத்தை எடுக்க, அவள் சங்க இலக்கிய புத்தகத்தை எடுக்க, இருவரும் கைகள் மோதி விலகும் அந்த கணம் ஒரு சிறிய புன்னகை பரிமாறப்படுகிறது. முதல் உரையாடல் கவிதைக்கும் கோடிங்குக்கும் உள்ள வித்தியாசங்களைப் பற்றி தொடங்குகிறது. யாழினி தமிழின் மீதான தன் காதலையும் அரவிந்த் தன் எதிர்கால லட்சியங்களையும் பகிர்கிறான். இந்த சந்திப்புகள் மெல்ல மெல்ல நெருக்கத்தை உண்டாக்கின. எதிர்ப்பின் சுவர். 2 வருடங்கள் அவர்களுக்கு ஒரு வசந்த காலமாய் பறந்து போனது. அவர்களின் நட்பு காதலாக மாறியது. யாழினியின் அப்பா ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் தன் மகளை ஒரு கை நிறைய சம்பாதிக்கும் நல்ல குடும்பத்து மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கனவில் இருந்தார். அதேபோல அரவிந்தின் அம்மா விதவையானவர் தன் ஒரே மகனை டாக்டருக்கு படித்த தன் அண்ணன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பல வருடங்களாக உறுதி கொண்டிருந்தார். ஒரு நாள் அரவிந்தும் யாழினியும் கோவிலுக்கு சென்றபோது யாழினியின் அப்பா அவர்களை பார்த்துவிட்டார். அன்று இரவு யாழினியின் வீட்டில் புயல் வீசியது. யாழினியின் அப்பா: என்னடி இது, நீ இந்த மாதிரி பையன் கூட சுத்துவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவன் வேற சாதி, வேற கோத்திரம். நாம நினைச்ச மாதிரி அவனுக்கு நல்ல குடும்பம் இருக்கா? யாழினி: அப்பா, அவர் ரொம்ப நல்லவர், படிப்பில் கெட்டிக்காரர். இன்னும் 6 மாசத்துல அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். மனசுதான் முக்கியம் அப்பா. மனசு அது வயித்துக்கு சோறு போடாது. என் பேச்சு கேட்டு இதோட அவனை விட்டுடு, இல்லனா உன் படிப்பை நிறுத்தி உடனே உனக்கு கல்யாணம் பண்ணிடுவேன். அதே சமயம் அரவிந்தின் வீட்டிலும் சண்டை. அரவிந்தின் அம்மா: உன் மாமா பொண்ணு இருக்கா, அவ உனக்குன்னு சின்ன வயசுலயே முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இந்த புது பொண்ணு ஏண்டா இப்போ? நம்ம வீட்டுக்குள்ள இன்னொரு சாதி பொண்ணு வந்தா ஊர்ல என்ன பேசுவாங்க? என் மான போச்சு. அரவிந்த் ஒரு முடிவுக்கு வருகிறான். அம்மா, நான் யாரை கல்யாணம் பண்ணினாலும் உன்னை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டேன். யாழினியை நான் விரும்புகிறேன். அவ இல்லேனா எனக்கு யாரும் வேணா. தடுமாற்றமும் தாண்டி குடும்பங்களின் எதிர்ப்பால் இருவரும் பிரிந்திருக்க வேண்டிய நிலை வந்தது. ஒரு வாரம் பேசாமல் இருக்க இருவருக்கும் அது ஒரு யுகமாய் கழிந்தது. யாழினி கண்ணீர் சிந்த அரவிந்த் தன்னுடைய வேலைக்கான நேர்காணலுக்கு முழு மனதோடு படிக்க முடியாமல் தவித்தான். ஒரு நாள் இரவு யாழினி அரவிந்திற்கு ஒரு குரல் பதிவை அனுப்புகிறாள். யாழினி குரல் பதிவு: அரவிந்த், நான் ரொம்ப பயப்படுறேன். நம்ம காதல் ரொம்ப சுத்தமானது. ஆனா அவங்க சம்மதமில்லாம நம்ம ஒன்னா சேர்ந்தா நம்ம வாழ்க்கையில நிம்மதி இருக்குமான்னு தெரியல. அவங்க மனசு கஷ்டப்படுத்தவும் மனசு வரல. நான் என்ன பண்றதுனே தெரியல. எல்லாரையும் சம்மதிக்க வைக்க முடியலனா நாம பிரிஞ்சிடுவோமா? அந்த வார்த்தைகளை கேட்ட அரவிந்த் துடித்து போனான். அவன் அந்த இரவை யாழினியின் வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தான். ஆனால் நேரில் சந்தித்தால் பிரச்சினை பெரிதாகிவிடும் என்று யோசித்து அவன் யாழினிக்கு ஒரு கடிதம் எழுதினான். அரவிந்த் கடிதத்தில்: யாழினி, நீ என் தமிழ் கவிதை, என் எதிர்காலம். நாம இவ்வளவு தூரம் வந்தது அவங்க சம்மதமில்லாம வாழப்போறோன்னு இல்ல. அவங்க நம்ம காதல புரிஞ்சுக்குவாங்கங்கிற நம்பிக்கையில தான். ஆனா இப்போ அவங்க சம்மதம் தராம நம்மள தடுக்கறாங்க. நம்ம காதலுக்கு தடையா நிக்கறாங்க. சமரசம் பண்ணிவிட்டு மனசு கொண்டு வாழ நமக்கு தெரியாது. நாம 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கணும். 6 மாசம். இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில அவங்க நம்மள ஏத்துக்க மாட்டாங்க. நான் அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கேன். அதுல எனக்கு வேலை கிடைச்சா என் சம்பளம், என் எதிர்காலம் அவங்க பேசுற நல்ல குடும்பத்தை விட பெருசா இருக்கும். அதுக்கப்புறமும் அவங்க சம்மதிக்கலன்னா நாம அவங்களுக்காக காத்திருக்க முடியாது. தடுமாறி நிக்காம நாம துணிஞ்சு ஒரு முடிவெடுக்கணும். 6 மாசம். நீ தைரியமா இரு. இந்த 6 மாசமும் நீ என்னோட பேச வேண்டாம். படிப்பில மட்டும் கவனம் செலுத்து. என் வாழ்க்கைய நானே அமைப்பேன், உனக்காக. அரவிந்தன் முடிவை யாழினிக்கு தெரிவிக்கிறான். அவள் முதலில் தயங்கினாலும் அவனுடைய உறுதியைக் கண்டு சம்மதிக்கிறாள். 6 மாதங்கள் இருவரும் பேசவில்லை. அரவிந்த் தன்னுடைய நேர்காணலுக்கு தீவிரமாக தயாரானான். யாழினி தன் படிப்பை முடித்தாள். 6 மாதங்கள் கழித்து அரவிந்துக்கு பல லட்சங்கள் சம்பளத்தில் அமெரிக்க நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது. முதலில் தன் அம்மாவை சந்தித்து எல்லா விவரங்களையும் சொல்கிறான். அரவிந்தின் அம்மா கோபத்துடன்: இவ்வளவு பெரிய வேலை, வாழ்த்துக்கள். ஆனா அந்த பொண்ணு விஷயத்துல என் நிலைப்பாடு மாறாது. இந்த வேலை வந்திருக்கிறதுனால நீ உன் மாமா பொண்ண கல்யாணம் பண்ணா நம்ம குடும்பமே தலை நிமிரும். வேற சாதி பொண்ண வீட்டுக்குள்ள கொண்டு வந்து என்ன அண்ணியா அக்கா முன்னாடி என்ன தலை குனிய வச்சிடாதடா. அரவிந்த் உறுதியுடன்: அம்மா, எனக்கு யாழினிதான் வேணும். என் வாழ்க்கை இது. நீ என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அவ இல்லனா எனக்கு யாரும் வேணாம். நீ சம்மதிச்சாலும் சரி இல்லனாலும் சரி, நாளைக்கு நான் அவன் வீட்டுக்கு போறேன்.
நான் யாருக்கும் தலை குனிய மாட்டேன், நீங்களும் குனிய வேண்டாம். ஏன்னா நான் சம்பாதிச்சு 4 பேரை வாழ வைக்க போறேன். அங்க சாதி முக்கியம் இல்ல அம்மா. அரவிந்த் மறுநாள் யாழினியின் வீட்டிற்கு செல்கிறான். அவன் ஒரு நல்ல வேலையுடன் வந்திருப்பதை பார்த்த யாழினியின் அப்பா ஆரம்பத்தில் சற்று மிரண்டாலும் தன் பிடிவாதத்தை கைவிடவில்லை. யாழினியின் அப்பா, தம்பி, நீ அமெரிக்க கம்பெனில வேலை பார்க்கலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா வாழ முடியுமா? அவளுக்கு ஏத்து குடும்ப பின்னாணி இல்லன்னு நாளைக்கு நீங்க பேச மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு இந்த சமுதாயம் சம்மதிக்காதப்போ நீங்க 2 பேரும் மட்டும் எப்படி வாழ முடியும்? அரவிந்த் கனிவுடன், மாமா, நான் யாழினிய ரொம்ப நேசிக்கிறேன். அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன். சமுதாயம் பேசும், ஆனா எங்க அன்பு உண்மையானதுன்னு அவங்க பேச்செல்லாம் ஒரு நாள் அடங்கி போயிடும். எங்க காதலுக்கு மட்டும் நீங்க சம்மதம் சொன்னா போதும். யாழினினப்பா சத்தமாக, முடியாது. இந்த சம்மதத்தை நான் சாகர வரைக்கும் கொடுக்க மாட்டேன். என் பொண்ணு என் பேச்சை கேட்டு இங்கேயே இருப்பா. நீ கிளம்பு. உனக்கு இதே சம்பளத்துக்கு வேறு நல்ல குடும்பத்துல பொண்ணு கிடைக்கும். யாழினி உள்ள போ. யாழினி கண்ணில் நீர் வழிய அரவிந்தின் கண்களை பார்த்தவாறு உள்ளே செல்கிறாள். அரவிந்த் மனம் நொந்தி திரும்பி சென்றான். 2 மாதங்கள் ஓடின. அரவிந்த் யாழினியை தொடர்பு கொள்ளவில்லை. யாழினியின் அப்பா யாழினிக்கு அவசர அவசரமாக திருமணம் செய்ய மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார். யாழினி எதுவும் பேசாமல் ஒரு கல் போல உட்கார்ந்திருந்தாள். ஒரு நாள் யாழினியின் அப்பா தன் பழைய நண்பரை பார்க்க ஒரு கிராமத்திற்கு செல்கிறார். அங்கே தனது நண்பரின் வீட்டின் ஒரு சுவரில் ஒரு கருப்பு பூட்டு வெள்ளை படத்தை பார்க்கிறார். அவருக்கு ஒரு அதிர்ச்சி. அந்த புகைப்படத்தில் அவருடைய நண்பரும் அவருடைய நண்பரின் அப்பாவும் யாழினியின் தாத்தாவும் ஒரே இடத்தில் கைகோர்த்து ஒரு போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். கீழ் எழுதப்பட்ட வாசகத்தை படிக்கிறார். எங்கள் சாதி மறுப்பு திருமணத்திற்கு பிறகு எடுத்த புகைப்படம், 1970. உடனே தன் நண்பரிடம் இதை பற்றி விசாரிக்கிறார். யாழினியின் அப்பா திடுக்கிட்டா, என்ன நண்பா இது? இந்த படத்துல என் அப்பா எப்படி? நண்பர், ஓ, அதை கேட்டியா? உங்க அப்பாவும் என் அப்பாவும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனா எங்க அப்பா வேற சாதி. அவங்க 2 பேரும் ஒரே நேரத்துல வேற வேற சாதியில கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாங்க. உங்க தாத்தா சம்மதிக்கல. அதனால உங்க அப்பாவே சாதி மறுப்பு திருமணம் பண்ணி ஊரை விட்டு போயிட்டாரு. யாழினியின் அப்பா அப்படியே உறைந்து போனார். தன் அப்பாவுடைய வாழ்க்கையே ஒரு சாதி மறுப்பு போராட்டம் என்பது அவருக்கு தெரியாமல் போனது. யாழினி தன் அப்பாவிடம் மனசுக்குள் பேசிய வசனம் நினைவுக்கு வருகிறது. யாழினியின் அப்பா மனதிற்குள், என் அப்பாவுடைய ரத்தமே சண்டையிட்டுத்தான் காதலை காப்பாற்றியிருக்கு. நானும் இவ்வளவு நாள் சாதி கோத்திரம்னு பேசி என் பொண்ணோக காதலுக்கு தடை போட்டனா? என் அப்பாவே பண்ண ஒரு காரியத்துக்காக என் பொண்ணை நான் எப்படி தடுக்க முடியும்? உடனே அங்கிருந்து கிளம்பி யாழினியிடம் அரவிந்தின் விலாசத்தை வாங்கிக் கொண்டு அரவிந்தின் வீட்டுக்கே செல்கிறார். மனதின் மாற்றம். யாழினியின் அப்பா அரவிந்தின் வீட்டிற்கு வந்தபோது அரவிந்தின் அம்மா மட்டுமே வீட்டில் இருந்தார். யாழினியின் அப்பா, அம்மா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இவ்வளவு நாள் நான் என் பொண்ணு விருப்பத்துக்கு தடையா இருந்தேன். காரணம் சாதி குடும்ப பெருமைன்னு நான் பிடிவாதமா இருந்தேன். ஆனா எங்க அப்பாவே ஒரு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டு வந்தவர்னு இப்பதான் தெரிஞ்சுது. என் அப்பாவுடைய நிழலை என் பொண்ணு வாழ்க்கையில நான் தடுக்க பார்க்க கூடாது. நான் தோத்துட்டேன். என் பிடிவாதம் தோத்து போச்சு. அரவிந்தின் அம்மா ஆச்சரியத்துடன், அதுக்காக இவ்வளவு தூரம் நடந்து வரலாமா? இருங்க, என் பையனுக்கு ஃபோன் பண்றேன். அரவிந்த் வீட்டுக்கு வந்து யாழினியின் அப்பா பேசுவதை கேட்டு அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைகிறான். யாழினியின் அப்பா, தம்பி, நீ ஒரு 6 மாசம் டைம் கேட்ட. ஆனா நான் இன்னும் 2 மாசம் என் பொண்ண பேச விடாம பண்ணிட்டேன். அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்ல. நான் கொடுத்த தண்டனையா நினைச்சுக்கோ. இப்ப நான் சொல்றேன், நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா ஒரு நிபந்தனை. அரவிந்த் ஆவலுடன், சொல்லுங்க மாமா. யாழினியின் அப்பா கண்களில் நீர் வழிய, சாதியை விட்டு தந்த என் அப்பாவுடைய வழி நீ. எங்க அப்பாவும் போராடிதான் கல்யாணம் செஞ்சாரு. நீயும் அதே மாதிரி உறுதியா இருந்த. அதனாலதான் நீ ஜெயிச்சிருக்க. என் மாப்பிள்ளையா, நீ என் கூடவே இருந்து என் கூடவே என் ஊர்ல இருக்கணும். அவளை அமெரிக்காக்கு கூட்டிட்டு போகாத. என்னால அவளை இல்லாம இருக்க முடியாத. என் கடைசி காலத்துல நீங்க 2 பேரும் தான் எனக்கு துணை. யாழினியும் அரவிந்தும் கட்டிப்பிடித்து கண்கலங்கி சிரிக்கிறார்கள். அரவிந்த் தன் வேலையை இந்தியாவிலே உள்ள நிறுவனத்தின் கீழைக்கு மாற்றிக்கொள்ள சம்மதிக்கிறான். அங்கே அரவிந்தின் அம்மா யாழினியின் அப்பாவின் மனமாற்றத்தைக் கண்டு தான் இத்தனை நாள் பிடிவாதமாக இருந்தது எவ்வளவு தவறு என்று உணர்கிறார். யாழினிக்கும் அரவிந்திற்கும் குடும்பத்தின் சம்மதத்துடன் மிக எளிமையான முறையில் திருமணம் நடக்கிறது. அவர்கள் சாதியையும் குடும்ப பிடிவாதத்தையும் தனியாக சமரசம் செய்யாமல் தங்கள் அன்பின் உண்மையை நிரூபித்து பெற்றோர் மனதை மாற்றி சமுதாய தடையை தாண்டி தாங்கள் விரும்பிய வாழ்க்கை துணையுடன் புதிய அத்தியாயத்தை தொடங்கினார்கள்.